அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு அவர் சேனல் மேடு வித் லவ் மதுரை வித் லவ் கோ சிஸ்டர்ஸ். இந்த டே எங்களுக்கு சூப்பராக அரஃபா நோம்போடு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நாங்கள் ஷாப்பிங் போனது வந்து சண்டே, அப்படின்னா ஈதுக்கு முந்தின நாள் அன்றைக்கி வந்து அரஃபா நோம்பு. நல்லபடியாக நோம்பெல்லாம் வச்சுட்டு காலையில் தூங்கலான்னு பார்த்தா ஷாப்பிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஷாப்பிங்னாலே சும்மா விடுவோமா, கிளம்பிட்டோம் ஷாப்பிங்க்கு. நாங்கள் எப்போயுமே யூஸ்வலாக எங்கள் மதரின்லாம் தான் கூட்டிகிட்டு போய் வாங்கி தருவாங்க. இந்த நாச்சியார் சேக்காமது நாங்கள் மதுரையில் இருக்கிறதுனால அந்த மாதிரி ஷாப்ஸில் வந்து போய் வாங்கிட்டு வருவோம். ஆனால் இந்த தடவை ஷாப்பிங் பண்ணுற மாதிரி எந்த ஒரு ஐடியாவுமே இல்லை. ஈதுக்கு ரம்ஜானுக்கு வாங்கின கொஞ்சம் டாப்ஸே இருந்துச்சு, அதை போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். ஆனால் எங்கள் ஹஸ்பண்ட்ஸ் 2 பேருமே என்ன சொன்னாங்க, என்னென்னா ஒயிட் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. எங்கள் மதரின்லாவும் நானும் ஒயிட் தான் அப்படின்னு சொன்னதுனால அது எப்படி விடுறது, நாங்களும் ஒயிட்டு தான் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒயிட் ட்ரெஸ் மட்டும் ஒன்று வாங்கி கொடுங்க அப்படின்னு சொன்னோம். நாங்கள் அந்த மாதிரி கடைக்கெல்லாம் வரமாட்டோம், நாங்கள் சொன்ன கடைக்கு நீங்கள் வாங்கன்னு சொல்லிட்டு எங்களை கூட்டிகிட்டு போயிட்டாங்க. லைஃப் ஸ்டைல் தான் இப்போ புதுசாக மதுரையில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க போல். ஆனால் கலெக்ஷன்லாம் சூப்பராக இருந்துச்சு, ரொம்பவே பெரிய ஷோரூமாக இருந்துச்சு. இந்த மாதிரி கடைக்கெல்லாம் வந்ததே இல்லை சின்ன வயசுலேருந்து. ரேட்டெல்லாம் பார்த்தா அவ்வளோ அதிகமாக இருந்துச்சு, ஷோரூம் ரேட்டையும் சேர்த்து போட்டிருப்பாங்க போல், அந்த மாதிரி இருந்துச்சு. ஒரு ட்ரெஸ்ஸு வாங்குகிற இடத்துல நாங்கள் 4 ட்ரெஸ்ஸு வாங்கிடுவோம், அந்த மாதிரி இருந்துச்சு. சொல்லிகிட்டு இருந்தோம், நாங்கள் சொல்கிற கடையிலலாம் வாங்கவே மாட்டீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்டே வந்துட்டு இருந்தாங்க. கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்துட்டு இருந்தோம், சூப்பராக இருந்துச்சு. ஈத்க்காக நிறைய கலெக்ஷன் போட்டிருந்தான் போல். இந்த மாதிரி பாகிஸ்தானி ஷூட் தான் நிறையா போட்டிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. ரேட்டெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் எனக்கும் அன்றைக்கும் ஒரே மைண்ட் செட் தான் இருந்துச்சு. இங்கேருந்து எப்படியாவது எஸ்கேப் ஆயிடணும், இவங்களையும் கூட்டிகிட்டு போயிடணும், அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதை நாங்கள் சொல்லவே இல்லை, எங்களுக்கு டிசைன் பிடிக்கலை, கலர் பிடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆகிக்கிட்டே இருந்தோம். அப்புறம் காஸ்மெட்டிக்ஸ்லாம் அங்கே நிறையா இருந்துச்சு, ஆனால் ரொம்ப காஸ்ட்லி. அவ்வளோ காசு கொடுத்தெல்லாம் அது வாங்கணும்னா அவ்வளோ ஒர்த்து கிடையாது அப்படின்ற மாதிரி எங்களுக்கு தோணுச்சு. கொஞ்சம் விண்டோ ஷாப்பிங் மட்டும், இங்கே போனோம் அங்கே போனோம், அது பார்க்குறோம் இது பார்க்குறோன்னு சொல்லிட்டு அப்படியே டைமை ஓட்டிட்டு அப்புறம் ஃபஸ்ட் ஃப்ளோர் போயிட்டோம். ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து கிட்ஸ் செக்ஷன் போல், அங்கே நல்லா இருந்துச்சு. கிட்ஸ் செக்ஷனும் பார்த்துட்டு சும்மா ஒரு விண்டோ ஷாப்பிங்கை போட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். கிளம்பி என்ன சொன்னாங்கன்னா, இப்போ உங்களுக்கு ட்ரெஸ்ஸு வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. இல்லை வேணும் எங்களுக்கு ஒயிட் ட்ரெஸ் வேணும், நீங்கள் ஏக்காமதே கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொன்னோம். அங்கெல்லாம் நாங்கள் வரமாட்டோம், ட்ரெண்ட்ஸில் போய் ஒரு ட்ரெஸ்ஸை 2 பேர் சேர்ந்து எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பி ட்ரெண்ட்ஸ்க்கு போயாச்சு. ட்ரெண்ட்ஸ்க்கு போன உடனே என்ன சொன்னாங்க, பை 1 get 1 ஆஃபர் போட்டு இருந்துச்சு. சரி, இதுக்கு மேலே நம்ம கஞ்சத்தனம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்துட்டோம். 2 பேருமே சேமாக ட்வின்னிங் பண்ணியிருந்தோம். அன்றைக்கி ஒயிட் ட்ரெஸ் தான், நல்லா இருந்துச்சு. கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் ரம்ஜான், பக்ரீத் இதெல்லாம் வந்துச்சுன்னா ரொம்ப ஜாலியாக இருக்கும். புது ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாங்க, போட்டுட்டு ஃபோட்டோஸ் எடுக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் ஜாலியாக சுற்றலாம், கொடுக்குற அந்த ஈது காசில் வந்து வாங்கி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பிளான் பண்ணி வச்சுருப்போம். ஆனால் இப்போல்லாம் வந்து ரம்ஜான் பக்ரீத் எது வந்தாலுமே ஐயோ வேலை தான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுவும் பக்ரீத்னால் நிறையா வேலை, ரம்ஜானுக்கு கூட வந்து அவ்வளோ வேலை இருக்காது. நோன்பு வச்சுட்டு பெருநாள் அந்த தொழுகைக்கு போயிட்டு வந்துட்டு அவ்வளோதான் முடிஞ்சிரும். பக்ரீத்னால் குர்பானி வேறு கொடுப்பாங்களா, ஸோ அதை கறி குர்பானி கொடுத்த அந்த வீடே வந்து இதாயிரும், நாஸ்தி ஆயிரும் ரொம்ப. அதெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டுட்டு கறியெல்லாம் வந்து எல்லாருக்குமே கொடுக்கணும், அதை வந்து பேக்கிங்லாம் கவர்லாம் போட்டு கொடுக்கணும், இந்த வேலையெல்லாம் பார்க்கணும். அதுக்கப்புறம் பிரியாணி செய்யணும், இதுவே வந்து பெரிய வேலை. சின்ன வயசுலலாம் ட்ரெஸ் வேணும், புது ட்ரெஸ் வேணும், ரம்ஜான் கொன்று பக்ரீத் கொன்று அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சி கேட்டு வாங்குவோம். ஆனால் இப்போ பெரியால் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் வந்து ட்ரெஸ் எல்லாம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தோணிருச்சு. ஏன்னா வந்து ரொம்ப குடும்ப பொறுப்பு வந்துருச்சு. இதுக்கப்புறம் எதுக்கு ட்ரெஸ்லலாம் தேவையில்லாமல் செலவு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ரொம்ப பொறுப்பாளி ஆகிட்டோம். எங்களை நினச்சாவே ரொம்ப பெருமையாக இருக்குங்கிற மாதிரி இருக்குது. அப்புறம் ஃபைனலாக நாங்கள் தேடிட்டு இருந்த அந்த ஒயிட் ட்ரெஸ் கிடச்சிருச்சு. ஸோ அதை வாங்கியாச்சு, பில் போட்டாச்சு. அதுவும் பை 1 get 1 ஃப்ரீயில் தான் வாங்கினோம். ஸோ ஒரு ட்ரெஸ்க்கு பே பண்ணுற மாதிரி தான் இருந்தது. வாங்கிட்டு அரஃபா நோன்பு வச்சுருந்தனால நாங்கள் ரொம்ப டயர்டாகிட்டோம். நோன்பு திறக்கிறதுக்கு டைம் ஆயிடுச்சு. ஸோ ஹெவன்ஸ் பார்க் போயாச்சு. இது கம்ப்ளீட்லி அரேபியன் பேஸ்டு ரெஸ்டாரண்ட் தான். போன உடனே இந்த மஜ்லிஸ் செட்டப் இருந்துச்சு, இங்கே வந்து தொழுதுட்டு அதுக்கப்புறம் நோன்பு திறக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே தொழுதுட்டு அதுக்கப்புறம் நோன்பு திறந்தாச்சு. அங்கே வந்து மந்தி தான் வந்து ஃபேமஸ்ஸு இந்த இதில். ஆனால் நாங்கள் போன டைமில் வந்து ரொம்ப பசி இருந்ததுனால மந்தி வந்து 20 மினிட்ஸ்க்கு மேலே ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் டக்குன்னு ஒரு பிரியாணி ஆர்டர் பண்ணியாச்சு. பிரியாணி ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தோம். பிரியாணியோடு முடிக்கலை, நாங்கள் ஐஸ்கிரீமு ஃபல்லூடா இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டாச்சு. நல்லா அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக நோன்பை திறந்தாச்சு. ஈது ஷாப்பிங்கும் முடிஞ்சிருச்சு. இப்போ என்ன, நெக்ஸ்ட் டே வந்து ஈதுக்கு ரெடி பண்ணணும். இங்கே ஈது விலாக் நம்ம சேனலில் ஸ்ட்ரீம் ஆகிட்டுருக்கு, மறக்காமல் போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். நிறையாவே சப்போர்ட் கொடுத்ததுக்கு ரொம்பவே நன்றி. நிறையா இன்னும் சப்போர்ட் கொடுங்க.
எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.